நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர். அதாவது சமீபத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம். மகாவிஷ்ணு என்பவர் ஒரு பேச்சு, அதாவது சொற்பொழிவு நடத்தும் பொழுது அதில் ஏற்பட்ட ஒரு சலசலப்பு, அதை பற்றின சட்ட விஷயங்களை பற்றி தான் நாம் ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்னு இருக்கோம். நண்பர்களே, நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமுதாயம் மற்றும் சட்ட விஷயங்களை பற்றி நாம் அடிக்கடி ஆலோசனை செய்கிறோம். நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். சட்டங்களை தெரிந்து கொள்வதனால் நிச்சயமாக நாம பல விஷயங்கள்ல காப்பாற்றப்படுவோம். சட்ட ரீதியான வாழ்க்கை என்பதுதான் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய உயர்வை தரும். அதே மாதிரி காப்பதும், அதாவது காப்பு என்கின்ற அந்த காத்தல் விஷயங்களையும் நமக்கு தரும். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். நம்மளுடைய அருமை தம்பின்னு தான் சொல்லணும், ஏன்னா வயசுல சின்னவர் தம்பி தான். மகாவிஷ்ணு அவர்கள் நிறைய இடங்கள்ல சொற்பொழிவு செய்வதாகவும் நிறைய யூடியூப் சேனல் மற்றதெல்லாம் வச்சு நடத்துறதாகவும் கேள்விப்பட்டேன். அதுவும் குறிப்பா ஆசிரியர் சங்கர் அவர்களிடத்தில் பேசிய வாக்குவாதங்கள், அதனால் ஏற்பட்ட விஷயங்களால் பல வழக்குகள் அவர் மேல இப்ப பதியப்பட்டிருக்கிறது. சச்சரவுகள் வந்தால் வழக்குகள் என்பது சகஜமான விஷயம்தான், அதுல ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இப்போ நம்மளுடைய மகாவிஷ்ணு அவர்கள் கர்மாவை பற்றி பேசி அதனால் ஏற்பட்ட விஷயங்களை தான் அவருடைய இப்போ சட்ட சிக்கலுக்கான பிரச்சனையாக இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது மகாவிஷ்ணு செய்தது சட்டப்படி சரியா தவறா, இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. இப்போ நான் சொல்றது ஒரு வழக்கறிஞராக என்னுடைய பார்வையில் சொல்லுகிறேன். ஆனா கடைசியில நீதிமன்றம் எல்லாத்தையும் விசாரிச்சு அவங்க தீர்ப்பு தருவாங்க. அது தனி ப்ரொசீஜர். ஒரு மனிதன் ஒரு வழக்கை பற்றிய விஷயங்களை நம்மளுடைய கருத்துக்களை சொல்ல முடியுமா, சட்டத்தின் வடிவத்தை சொல்ல முடியுமா? எஸ். ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கை எடுக்கும் பொழுதுமே இல்லை வழக்கை பற்றி தெரிந்து கொள்ளும் போது ஒவ்வொருத்தர் ஒரு கருத்துக்களை சொல்வார்கள். இந்த மாதிரி இந்த வழக்கு இப்படி செல்லும், இந்த மாதிரி இந்த வழக்கு செல்லும் என்று ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒப்பீனியனை இந்த வழக்கில் சொல்ல முடியுமா என்றால் எஸ், ஒய் நாட், செய்யலாம். மகாவிஷ்ணு அவர்கள் கர்மாவை பற்றி பேசுவதற்கு அவருக்கு ஒரு உரிமை இருக்கிறதா என்றால் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அவர் கர்மாவை பற்றி பேசலாம். கர்மா என்றால் என்ன அப்படின்னு போது நிறைய பேர் நம்மள கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்த புரியாமையே கடைசி வரைக்கும் நம்ம ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, என்னப்பா புரியாமையே பேசுறியப்பான்னு. அந்த மாதிரி நம்ம புரியாமையே கர்மான ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சிம்பிளான விஷயம்தான் கர்மா. ஏன்னா நானும் கடவுளை வணங்குபவர் தான். கடவுளை நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அது இந்து மதமாக இருக்கட்டும் அல்லது மற்ற கிறிஸ்துவ மதமோ அல்லது நம்மளுடைய முஸ்லிம் மதமோ, எந்த மதம், சீக்கிய மதமாகட்டும், எல்லாருமே கடவுளை நம்புகின்றவர்கள் தான். கடவுளை நம்புவதின் காரணமாக ஏற்படுகின்ற பக்தி, அதே மாதிரி கடவுள் மீது இருக்கின்ற அலாதியான பிரியம், அதனால் ஏற்படுகின்ற நம்பிக்கை, இதை நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்மளுக்கு பாதுகாப்பு தருகிறது. நீ கோயிலை கட்டலாம், கோயிலை கும்பிடலாம், உன்னுடைய மதத்தை நீ வழிபடலாம், உன்னுடைய மதத்தை நீ பின்பற்றலாம், அதை பிரச்சாரம் செய்யலாம், எல்லாமே உண்டு உங்களுக்கு. ஆனா இதுல பிரச்சனை எங்க நிக்குது மகாவிஷ்ணு அவர்களுக்குன்னா, நீ பிரச்சாரம் செய்கின்ற இடம் எது? இப்ப இதே விஷயத்த அவர் பாவ புண்ணியங்கள் விஷயங்கள்லாம் அது வெளியில ஒரு மத பிரச்சனையாக அவர் செய்தால் சரியா அப்படின்னா, வெளியில செஞ்சீங்கன்னா அது சட்டத்துல எந்த விதமான தவறும் இல்லை. பள்ளியில போய் பள்ளியில செய்ததுதான் பிரச்சனை. அதுதான் சட்ட சிக்கலை ஏற்படுத்துது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதாவது கடவுளை பத்தி பேசுறதுனால நான் இந்த கான்செப்ட்லயே நான் பேசுறேன், வேற எக்ஸாம்பிள் சொல்ல விரும்பல. பொதுவாகவே கடவுள் நம்பிக்கை என்பது நம்ம நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை சொல்லுவதற்காகத்தான் கடவுள் நம்பிக்கை. எந்த மதமாக இருந்தாலும், நீங்க எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தாலும் சரி, எல்லாமே என்ன சொல்லுகிறது என்றால் அன்பை போதிக்கிறது. தவறு செய்யாதீங்க, தவறு செஞ்சீங்கன்னா அதனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம் அப்படின்னு சொல்றது இது இயற்கை. அதாவது விதைத்தவன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுவடை செய்வான். வினை விதைத்தால் வினைதான் அறுவடை செய்யப்படும்ன்றது யதார்த்தமான இயற்கை அமைப்பு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு இயற்கையை நம்ம அழிக்கிறோமோ அதனால் ஏற்படுகின்ற சுனாமி, பெரிய மழை, சென்னையெல்லாம் பெய்யுது பாருங்க, பெரிய மழை, இதெல்லாம் ஏன்னா நம்ம இயற்கையை அழிக்கிறோம். இது யதார்த்தம். அதே போல வாழ்க்கையில் நாம் அன்புடன் பாசத்துடன் எல்லோரிடத்தில் அன்பாக வாழ வேண்டும் என்பதுதான் எல்லா மதங்களும் சொல்லி தருகின்ற தத்துவங்கள். அதுதான் விஷயம். நீங்க எங்க பார்த்தாலும் சரி, யூடியூப்ல பாக்குறீங்க, நிறைய போடுறாங்க, சிவனை பத்தி போடுறாங்க, இயேசு ஐயாவை பத்தி போடுறாங்க,
நபிகள் நாயகத்தை பத்தி போடுறாங்க. நிறைய விஷயங்கள் நல்ல கருத்துக்களை போடுகிறார்கள். அந்த நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும். அதாவது இப்ப கர்மாவுக்கு வந்துடுறேன். கர்மானா ஒன்றும் பயமுறுத்துற விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. சிம்பிள். நாம் செய்கின்ற செயல், அந்த செயலினால் ஏற்படுகின்ற விளைவு, அவ்வளவுதான் கர்மா. அதுல நல்ல கர்மாவும் இருக்குது, கெட்ட கர்மாவும் இருக்குது. அவ்வளவுதான் விஷயம். நீ நல்லதை சென்றால் நல்ல கர்மா, நல்ல செயல், அதனால் ஏற்படுகின்ற விளைவு. கெட்ட கர்மானா கெட்டது செய்தினா அதோட ஏற்படுகின்ற விளைவு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேனே, நல்ல விஷயங்களை நீங்கள் நினைக்கிறீங்க, டெய்லி தியானம் பண்றீங்க, டெய்லி நல்ல உணவுகளை சாப்பிட்றீங்க, எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை செய்றீங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுறீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு கிடைக்கின்ற நண்பர்கள்ல இருந்து எல்லாருமே பாசிட்டிவான விஷயமா இருக்கும். இது இயற்கை. ஒருத்தர் காலையில இருந்து எந்திரிச்சு காலைல எந்திரிச்ச உடனே குடிக்கிறது, என்னென்ன வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேச முடியுமோ, அசிங்கமான வார்த்தைகள், இந்த மாதிரி கான்செப்ட்ல பேசக்கூடியவராக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எது? தவறான விஷயங்களைத்தான். அவருக்கு வரக்கூடிய நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை முறை என்பது அந்த மாதிரியான வாழ்க்கை முறையாகத்தான் இருக்கும். அதுதான் கர்மா, வேற ஒண்ணும் இல்ல. நல்ல விஷயங்கள் இருந்தால் நல்லபடியாக இருப்போம். நல்ல விஷயங்களை சிந்திக்கலாம். மத்த அந்த அந்த சூழ்நிலையான வாழ்க்கையை தான் நமக்கு அமைத்து தரும். இது இயற்கை. அவ்வளவுதான். இயற்கை என்பது கடவுள். கடவுள் யாராக வேண்டாலும் இருக்கலாம். நாம வணங்குற இப்ப நான் எல்லா இயேசுவை எனக்கு பிடிக்கும். நபிகள் நாயகத்துடைய பாடல்கள் நிறைய கேட்பேன். சிவனுடைய பாடல்களும் நிறைய கேட்பேன். எந்த தெய்வத்தின் இதையும் நல்ல கருத்துக்களை சொல்லும் பொழுது நல்ல விஷயங்களை நான் கேட்கக்கூடிய ஆள். அப்போ இந்த மகாவிஷ்ணுவுடைய பிரச்சனை என்ன? அவர் சொன்ன கருத்து என்ன? அவர் சொன்ன கருத்து என்பது எந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும்? அவர் தனியா ஒரு தியான மண்டபம் வச்சிருக்காரு. அங்க உட்காந்து சொல்லியிருந்தாருன்னா, அங்க வரப்போறவங்க அவருடைய ஃபாலோவர்ஸா இருந்தாங்கன்னா, அதை கேட்பாங்க. தேவைப்படுறவங்க ஏத்துப்பாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு பள்ளியில போய் பேசும் பொழுது அது ஒரு கட்டுப்பாடோட பேச வேண்டும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். நமக்கு பேச்சுரிமை கொடுக்கப்பட்டிருந்தாலும், மதத்தை தொழுகின்ற உரிமை கொடுக்கப்பட்டிருந்தாலும், மதத்தை பரப்புகின்ற உரிமை கொடுக்கப்பட்டிருந்தாலும், எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி எதுவுமே நாம செயல்பட முடியாது. செயல்பட்டா அது சட்டத்திற்கு முரணாக மாறிடும். அப்படித்தான் இப்ப விஷ்ணு மாட்டிக்கிட்டார், மகாவிஷ்ணு. இதுல அதாவது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் மகாவிஷ்ணு, அவரை எதிர்த்து கேட்டவர் சங்கர். சங்கர் யாரு? சிவபெருமான் தான். அதாவது சங்கர்னு ஒரு பேரை வச்சிருக்காரு அவங்க அப்பா. அது அப்படின்னா சிவபெருமான் அர்த்தம். அதுதானே நம்மளுடைய இந்து மதத்துல சொல்லப்படுகின்ற விஷயம். சங்கர்னு யாரை சொல்லுவாங்கன்னா சிவபெருமானை சொல்லுவாங்க. ஸோ சிவபெருமானும் விஷ்ணுவும் 2 பேரும் சண்டை போட்டுன கதை தான் இது. ஸோ எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியமான விஷயம். அதை தான் சொல்ல வரேன் நான். இது ஏன் இவ்வளவு நாளா தள்ளி இப்ப போட்டேன்னா, எனக்கு டைம் இப்பதான் கிடைச்சது பதிவு போடும்போது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த இடத்தில் எதை பேச வேண்டும். சில இடங்களில் சட்டத்தில் நான் பேசுவதற்கு அனுமதிக்கிறது, சட்டம் அனுமதிக்கிறது. சில இடங்கள்ல பேசலாம், சில இடங்கள்ல சில விஷயங்களை பேசக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். அதை புரிந்து கொண்ட ஒரு மனிதராக நம்மளுடைய தம்பி மகாவிஷ்ணு இருந்திருந்தால், பள்ளிக்கு போய் முதல்ல பிரச்சாரத்தை செய்திருக்க மாட்டார். நம்பர் 1. அது மோட்டிவேஷனான பிரச்சாரமாக இருந்தால் கடவுளை பற்றி பேசி இருக்க கூடாது. ஏன்னா கடவுளை பேசாத மோட்டிவேஷன் பிரச்சாரங்கள் நிறைய இருக்கிறது. நிறைய பேசுறாங்க. ஹோசோலாம் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நிறைய புத்தகங்கள், மோட்டிவேஷன் புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி கடவுளை பற்றி பேசாமல் மோட்டிவேஷன் பேச முடியுமா என்றால், எஸ், ஒய் நாட், பேசலாம். நல்ல பாசிட்டிவ் தேரியா பேசலாம், பாசிட்டிவ் விஷயங்களை பற்றி பேசலாம், அதெல்லாம் பேசியிருக்கலாம். அப்போ கடவுளை பற்றி பேச வேண்டும் என்றால், கர்மாவை பற்றி பேச வேண்டும் என்றால், அதற்கு என்று ஒரு இடத்தை நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல நீங்க பேசியிருக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டவர்கள், அந்த பேச்சை கேட்க விரும்புபவர்கள் தாராளமா பார்க்கலாம், கேட்கலாம். நம்ம படத்தை கூட பார்க்குறோம். சினிமா படத்துல பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பார்க்குற படம்னா யூன்னு போடுவாங்க. நம்ம சில பேர் அடல்ட் மட்டும்தான் பார்க்கணும்னா ஏன்னு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் அதை போடுகிறார்கள் என்றால், யார் விருப்பப்படுகிறார்களோ போய் அந்த படத்தை பார்த்துக்கிட்டோம். யார் விருப்பப்படுகிறார்கள், இப்போ ஒரு ஒயின் ஷாப் திறந்து வச்சிருக்காங்க அரசாங்கம்னா, யாரு விருப்பப்படுறாங்களோ அவங்க அந்த இடத்தில் போய் பார்த்துப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை போய் ஒயின் ஷாப்ல குடிக்கிறதோ மற்ற விஷயங்களோ வாட் எவர் இட் இஸ், குடிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல முடியாது சில நேரங்கள்ல. ஏன்னா உழைப்பாளிக்கு குடிக்கிறதுன்றது அவசியமானது தான். அவனுடைய உடல் வலி, அவனுடைய உழைப்புக்கு அவன் சாப்பிட்டா தான் நிம்மதியா தூங்க முடியும். அதெல்லாம் பெரிய கதைலாம் இருக்கு. அதை நம்ம இப்ப பேச வேண்டியதில்லை. ஏன்னால்
நம்ம இங்க பேசுறது வந்து திரு மகாவிஷ்ணு அவர்களை பற்றி, அதனால சொல்ல வரேன். அதனால மகாவிஷ்ணு அவர்கள் எந்த இடத்தில் பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசியதனால் ஏற்பட்ட விளைவு இந்த சட்ட சிக்கல்கள். ஆனா இந்த சட்ட சிக்கல்கள்ல நம்ம மகாவிஷ்ணு அவர் வந்து எதிர்கொள்ளுகின்ற விதத்தை பொறுத்து, அவருடைய டிஃபென்ஸை பொறுத்து மேபி, ஏன்னா நீதிமன்றங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் ஒரு புகார் வரும்போது அதை எடுத்துக்கொண்டு புகாரை பதிவு செய்து எல்லாத்தையும் விசாரணை பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். கோர்ட்டு வந்து பேசும் பொழுது மகாவிஷ்ணுவுக்கு வந்து அதை பேசுவதற்கான சட்ட உரிமை இருக்கிறதா, அதே போல அந்த சட்ட உரிமை அந்த இடத்தில் பேசுவதற்கான உரிமை இருக்கிறதா, கான்ஸ்டியூஷனல்ல வந்து அவருக்கு வழிபாடு பிரச்சாரம் செய்கின்ற அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிற உரிமை, அதை அவர் சரியாக பயன்படுத்தி இருக்கிறாரா, இதெல்லாம் கோர்ட்டு வந்து முடிவு செய்வார்கள். எப்போ அப்படின்னா ஃபைனல் ட்ரையல்ல தான். அந்த ட்ரையல்ல பார்க்கும்போது அவருடைய வழக்கின் முடிவு என்பதை எப்படியும் ஒரு 2-3 வருஷம் ஆகும். ஆன பிறகுதான் அது வந்து தெரியும். ஏன்னா சார்ஜ் ஷீட்லாம் போடணும், மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பட் இதை ஏன் நான் அந்த பிரச்சனை, அதாவது இந்த பிரச்சனையை பற்றி போடுகிறேன் என்றால், சட்டம் என்ன சொல்லுகிறது? பேச்சுரிமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த பேச்சுரிமைக்கு ஒரு கடிவாளம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்துலையும் பேசக்கூடாது, எல்லா இடத்துலையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நீங்கள் பேசுகின்றது மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது. அதுதான் பிரச்சனையே. மகாவிஷ்ணு அவர்கள் பேசுகின்ற இடத்தில் ஏற்படுகின்ற விளைவு மற்றவர்களை புண்படுத்தக்கூடியதாக இருந்ததினால் ஏற்பட்ட விளைவுதான். அது மாதிரி சூழ்நிலையை பார்த்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ ஒரு நண்பர் கூட பேசும்போது சொன்னார் சிரிச்சுட்டே, சார் இப்போ மகாவிஷ்ணு எல்லாரும் பாவம் செஞ்சா அவங்க வந்து நிறைய பாவங்கள் செஞ்சா அவங்களுக்கு தண்டனைலாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. இப்போ ஜெயிலில் போயிருக்காரு சார், அவர் என்ன சார் பாவம், அவர் பாவம் செஞ்சதுனால தானே சார் ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்லாம் சொன்னார். அதாவது விஷயம் இதுதான், நாம வந்து நம்மளுடைய பேச்சை எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கின்றதை யோசித்து பேச வேண்டும். நமக்கு சட்டம் அனுமதிக்கிறதா, சட்டம் ஒரு குறிப்பிட்ட உரிமையை கொடுத்திருக்கிறது, அந்த உரிமையை நாம வந்து அதுக்கும் ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க, அதுக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. கண்ண முடின்னு எல்லாரையும் எதுவுமே பேசிட்டு போயிட முடியாது. ஸோ அதை பேசுகின்ற விதங்கள் இடங்கள் எல்லாத்தையும் பார்த்து சட்டப்படி பேசினால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், அசிங்கமா பேசுவான், ஆனா போலீஸ் ஆபீசரை பார்த்தா ஒழுங்கா பேசுவான். அதே போல ஒரு அரசு அதிகாரியை பார்த்தா கரெக்டா பேசுவான், வாங்க ஐயா எப்படி ஐயா இருக்கீங்கன்னு கேட்பான். ஆனா அவன் நண்பர்கிட்ட பேசும்போது, ஏன்னா பதிவு போடும்போது பொது தளத்தில் அந்த வார்த்தை போடக்கூடாது, நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, சில பேர் அந்த மாதிரிலாம் பேசுறவங்க எல்லாம் இருப்பாங்க. வார்த்தைக்கு வார்த்தை தப்பா பேசுவாங்க. ஆனா ஒரு அதிகாரியை பார்த்தாலோ, ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்தாலோ, அல்லது வழக்கறிஞரை பார்த்தாலோ, அல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆபீசரை பார்த்தாலோ பேசுறது ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா பேசுவாங்க. ஒரு வார்த்தை தப்பா வராது. அப்போ ஏன் அப்படி பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெரிகிறது எங்க எப்படி பேசணும். பேசலைன்னா சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்றது தெரியுது. அது மாதிரி நாம பேசுகின்ற போது கவனமாக பேச வேண்டும் என்பதுதான் நம்மளோட மகாவிஷ்ணுவுடைய பிரச்சனையிலிருந்து நமக்கு தெரிய வருகிற விஷயம். அவர் கர்மாவை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் அவர் ஆழ்ந்து கர்மாவை பற்றி படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் ரொம்ப போல, ஏன்னா கோர்ட்ல இருக்கிற கான்செப்ட்னால அதை பத்தி நான் பெருசா நான் இப்போ சொல்லலை. அவருக்கு தீர்ப்பு வரட்டும், தீர்ப்பு வந்ததுன்னா நிச்சயமாக அதை பத்தி நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம். ஏன்னா ஒரு வழக்கு தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு நம்ம வந்து அதை நல்லாவே டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது கர்மாவை இன்னும் அவர் ஆழ்ந்து நன்றாக படிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய யோசனையாக நான் சொல்லுவேன். அதே மாதிரி கர்மான்றதை வச்சு எல்லாரையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்மா என்பது பொறுத்த வரைக்கும் செயல், அவ்வளவுதான். அந்த செயலில் ஏற்படுகின்ற விளைவு, அது நல்லதாக இருந்தால் நல்ல செயல், கெட்டதாக இருந்தால் கெட்ட செயல். அது பூர்வ ஜென்மத்துல இருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை, இந்த ஜென்மத்திலேயே அது நடக்கும். பூர்வ ஜென்மம் என்பது நம்பிக்கை, நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். சில பேர் நம்புறாங்க, அவ்வளவுதான். இந்த ஜென்மத்திலேயே நம்ம பார்ப்போமே, அதுதான் சொல்றேன், எல்லார்கிட்டையும் நல்லா பழகி நல்லா பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் உதவி செய்வார்கள். நிறைய பேர் நல்லபடி உதவி செய்வார்கள், நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. நீங்க அவங்கள தப்பு தப்பா பேசுனீங்க, மிரட்டினீங்க, மற்ற விஷயங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் நிச்சயமாக அது வந்து சரியாக இருக்காது. அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயமே. இதுல வந்து எந்த அளவுக்கு ஆழ்ந்து இருந்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாவிஷ்ணு அவர்கள் நிறைய ஆன்மீகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்களை
இப்போ இந்த வழக்கெல்லாம் சந்தித்த பிறகு நிறைய விஷயங்களை மாற்றுவார் என்று நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அந்த தம்பியை நான் பார்க்கல. பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் சொல்லுகின்ற விஷயம் இதுதான். எதையுமே சட்டப்படி பேசுங்கள். உங்களுடைய நம்பிக்கை மற்றவர்களுக்கு புண்படுத்தாத வகையில் பேச வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயமே. அதைத்தான் சட்டம் அனுமதிக்கிறது. நண்பர்களே, மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறதுல சந்திப்போம். சமுதாய பிரச்சனைகளை பற்றியும் அதே மாதிரி சட்ட விஷயங்களை பற்றியும் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். நிலமங்கல் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட எனக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய நம்பர் 9841786197. நன்றி நண்பர்களே.